ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரத்துல ஓரிருக்கையில இருக்கிற மணிமண்டபத்தை சேர்ந்த கோஷாலை. இந்த கோஷாலையில நிறைய நாட்டு பசுக்கள் இருக்கு. அந்த நாட்டு பசுக்கள் ரொம்ப கிளீன் என்வாயன்மெண்ட்ல வச்சிருக்கா. நாட்டு பசுக்களை பார்க்கறதே இப்ப அபூர்வமா போயிடுது. இந்த பசுக்களை பார்க்கும்போது எனக்கு சின்னஜீயர் சுவாமிஜி சொன்ன அவரோட லெக்சர் அட்டன் பண்ணும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி ஞாபகம் வருது. அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா, பசுன்னா நீங்க எப்படி சொல்வீங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு. அதோட ஸ்பெஷல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னான்னா, 4 கால்கள், வாலு, கொம்பு எல்லாம் சொன்னார். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அந்த கழுத்து போர்ஷன், அந்த மடிப்பா அப்படி விழாருதே சதை, அந்த சதை வந்து அப்படியே ஃபோல்டடா இருக்கும். அதுதான் வந்து அதோட ஸ்பெஷல் ஐடென்டிட்டி. அதுதான் நம்ம நாட்டு பசு மாட்டுக்களை பார்ப்போம் அப்படின்றார். இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா பகவானால படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு சிறந்த குணாதிசயங்களை கொடுத்திருக்காரு பகவான். அதை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுதான் எனக்கு வந்து இங்க இந்த கோஷாலை பார்த்த உடனே ஞாபகம் வருது. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷங்கள். இதனால நம்ம வந்து நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.